தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக மன்றாட ஒரே குழுமமாக கூடியிருக்கின்றோம். 12 ஆண்டுகள் சிறப்பான விதத்திலே நம்முடைய தாய் திரு அவையை வழிநடத்தி இறை பதம் சேர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய திருத்தந்தைக்கு இன்றைய தினத்திலே நல்லடக்கமானது செய்யப்படுகின்றது. இறைவன் தாமே அவருடைய ஆன்மாவை தன்னுடைய அன்பு கரங்களில் ஏற்று இறைவனின் இரக்கத்தின் உருவை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டிய நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இளைப்பாற்றியை தன்னுடைய பரகதியிலே கொடுத்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே நம்முடைய திருத்தந்தையின் ஆன்மாவிற்காக ஆன்ம இளைப்பாற்றிக்காக இந்த பலியிலே மன்றாடுவோம். திருத்தந்தை பிரான்சிஸ் இறைவன் நமக்கு கொடுத்த ஒப்பற்ற கொடை என்பதையும் உணர்ந்தவர்களாக திருத்தந்தையின் அந்த கொடைக்காக இந்த 12 ஆண்டுகள் திரு அவையை வழி நடத்திய அந்த ஒரு நல்பாங்கிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறைவன் அவரை தன்னுடைய வலப்பக்கத்திலே உயர்த்தி தன்னுடைய பரகதியில் என்றும் வைத்து அவருக்கு தேவையான அந்த அமைதியை நிறைவாக கொடுத்தருளும்படியாக சிறப்பாக திருத்தந்தையை நினைத்து நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். நம்முடைய திருத்தந்தை ஆண்டவருடைய உயிர்ப்பின் மாட்சியில் மகிமையில் பங்கு பெற்றிருக்கிறார். ஆண்டவர் அந்த உயிர்ப்பின் ஞாயிறுக்கு அடுத்த தினம்தான் இவரும் ஆண்டவரிடத்திலே போய் உறைந்திருக்கிறார். நாம் பாஸ்கா எண்கிழமையிலே இருக்கின்றோம். நம்முடைய திருத்தந்தையும் ஒரு நிறைவான பணியை நமக்கு தந்திருக்கிறார். எனவே நாம் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நம்முடைய திருத்தந்தையை விண்ணகத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம்.
தொடர்ந்து அவருடைய இரக்கத்தின் முகமாக நாமும் இந்த உலகத்திலே பிரதிபலிக்க நம்முடைய திருத்தந்தையை நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறி இந்த வானவர் கீதத்தை இசைப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, ஆன்மாக்களுக்கு உண்மையாக கைமாறு அளிப்பவரே, இறந்த உமடியாரான திருத்தந்தை பிரான்சிஸை புனித பேதுருவின் வழி வந்தவராகவும் உமது திரு அவையின் ஆயராகவும் ஏற்படுத்தினீரே. அருளையும் இரக்கத்தையும் வழங்கும் மறைபொருட்களை அவர் இவ்வுலகில் உண்மையுடன் பகிர்ந்து அளித்தது போல விண்ணுலகில் திருமுன் அவற்றின் பயனை முடிவின்றி பெற்று பேரின்பம் கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமை சங்கத்தினர் அறிந்ததால் அவர்களது துணிவை கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை உணர்ந்து கொண்டனர்.
நலம் பெற்ற மனிதர்கள் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அருளடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமை சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என்று நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆயினும் நாங்கள் கண்டடைந்ததையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றார். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சுவதாலும் தலைமை சங்கத்தினர் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்கள்
அனுதினமே சலுடன் அன்புடன் நடத்துகின்றார். விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 9 முதல் 15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருத்தந்தையை நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த நாளில்தாமே நாமும் நம்முடைய தாய் திரு அவையோடு இணைந்து ஒரே குடும்பமாக நம்முடைய திருத்தந்தையின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்து வந்த பாதைகளை உங்களோடு எடுத்துரைத்து அவருடைய அந்த பணிவாழ்வின் மையத்தை, திருத்தந்தையாக அவர் ஆற்றிய அந்த சிறப்பான பணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் தொடர்ந்து அவ்வாறு அந்த பகிர்வின் மூலமாக நாம் திருத்தந்தையினுடைய அந்த ஒரு பணிக்காக இறைவனுக்கு நன்றி கூறி
அவருடைய இளைப்பாற்றிக்காக தொடர்ந்து மன்றாட உங்களை அழைக்கின்றேன். அன்பு மக்களே, மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 1936 ஆண்டிலே டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ஜார்ஜ் மேரியோ பொர்கோக்லியோ என்கின்ற இயற்பெயரோடு புயனஸ் ஐரஸ் என்கின்ற இடத்திலே, அர்ஜென்டினாவின் தலைநகராக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே பிறந்தார். 1958ஆம் ஆண்டு இயேசு சபையிலே சேர்ந்து குருவாக மாறுவதற்காக தன்னையே அந்த இளம் குருமானவராக ஒப்பு கொடுத்தார். 1969ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். 1973ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய அந்த இயேசு சபை குருக்களின் குழுமத்தின் ஒரு ஒட்டுமொத்த தலைவராக, புரோவின்ஷியல் சுப்பீரியர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு பொறுப்பிற்கு உயர்த்தப்பட்டார். 1986ஆம் ஆண்டிலே ஜெர்மனியிலே கல்வி கயின்று கல்வி பெற்று தன்னுடைய முனைவர் பட்ட படிப்பை முடித்தார். 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் நாள் புயனஸ் ஐரஸ் அந்த இடத்தினுடைய இணை ஆயராக திருத்தந்தை ஜான்பால் 2ஆம் ஜான்பால் அவர்களால் அவர் அங்கே நியமனம் செய்யப்பட்டார். 1998ஆம் ஆண்டு புயனஸ் ஐரஸின் பேராயராக நியமனம் செய்யப்பட்டார். 2001ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்களால் கர்தினால் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். 2005ஆம் ஆண்டு முன்னாள் திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது இவர்தான் அவருக்கு அடுத்த நிலையிலே 2வது இடத்தை பெற்றார் என்றும் கூறுகின்றார்கள். 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் தன்னுடைய பணி பொறுப்பிலிருந்து அவர் விலகிய பொழுது 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் நாள் தாய் திரு அவையினுடைய 266வது திருத்தந்தையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதல் இயேசு சபை திருத்தந்தை, லத்தீன் அமெரிக்காவிலிருந்து வந்த முதல் திருத்தந்தை, பிரான்சிஸ் என்கின்ற அந்த பெயரை ஏற்ற முதல் திருத்தந்தை என்கின்ற அந்த பெருமையோடு தன்னுடைய திருத்தந்தை பணியை சிறப்பாக தொடங்கினார். மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2013ஆவது ஆண்டிலே திருத்தந்தையாக தன்னுடைய முதல் திருப்பலியை நிறைவேற்றினார். 2015ஆம் ஆண்டு லவ்தாத்தோ சி என்கின்ற அந்த திருத்தூது மடலை, அதுவும் சிறப்பாக இயற்கையை குறித்த, உலக வெப்பமயமாதலை குறித்த அந்த மடலை இந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பாக கொடுத்தார். 2016ஆம் ஆண்டு இரக்கத்தின் ஆண்டாக அதனை அறிவித்து பல்வேறு இரக்க செயல்களை முன்னெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அகில உலக திரு அவையும் இரக்க செயல்களை முன்னெடுக்கும்படியாக அவர் பல்வேறு கருத்துக்களை திரு அவை தலைவர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்தார். 2021ஆம் ஆண்டு அவர் ஈராக்கை போய் சந்தித்தார். ஈராக் நாட்டை போய் சந்தித்த முதல் திருத்தந்தை என்கின்ற பெருமையும் நம்முடைய திருத்தந்தையை சாரும். 2022ஆம் ஆண்டு மாபெரும் கூட்டியக்க திரு அவை அந்த மாநாட்டை தொடங்கி கூட்டியக்க திரு அவையாக அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் அழைப்பை திரு அவைக்கு கொடுத்தார். 2025ஆவது ஆண்டிலே ஏப்ரல் மாதம் 21ஆம் நாள் காலை 7:35 மணிக்கு தன்னுடைய 88வது அகவையிலே
திருத்தந்தை அவர்கள் இறைவனடி சேர்ந்தார். 12 ஆண்டுகள் சிறப்பான விதத்திலே திரு அவைக்கு தன்னுடைய வழிநடத்துதலை கொடுத்த திருத்தந்தை 88வது அகவையில் இறை பதம் சேர்ந்தார். கடந்த 23 25 தேதி வரை திருத்தந்தையினுடைய அந்த உடலானது மக்களுடைய அஞ்சலிக்காக ரோமையிலே வைக்கப்பட்டிருக்கிறது. 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் அவருடைய அந்த உடலை சந்தித்து தங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய அவருடைய அந்த இறுதி அடக்க சடங்கு நிகழ்வுகளிலும் கூட லட்சக்கணக்கான மக்களும் பல உலக தலைவர்களும் பங்கேற்று நம்முடைய திருத்தந்தைக்காக அந்த இறுதி அஞ்சலியை செலுத்த இருக்கின்றார்கள். அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தை மற்ற திருத்தந்தையர்களை காட்டிலும் ஒரு தனிப்பட்ட திருத்தந்தையாக பல்வேறு காரணங்களுக்காக அறியப்படுகின்றார். எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையான ஒரு திருத்தந்தையாக அறியப்படுகின்றார். தான் வாழக்கூடிய அந்த இல்லத்தை கூட வெகு ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் சாதாரண ஒரு இல்லமாக அமைத்து கொண்டார். பயணம் செய்யக்கூடிய வாகனமாக இருக்கலாம், தான் அணியக்கூடிய காலணியாக இருக்கலாம், அமரக்கூடிய இருக்கையாக இருக்கலாம், எல்லாம் சாதாரண ஒரு விடயமாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகவும் கவனம் செலுத்தி அவை எந்த வெற்று ஆடம்பரமும் இல்லாமல் சாதாரணமாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டார். தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே, தான் பணி பொறுப்பில் இருந்த அந்த காலகட்டத்திலே பல்வேறு உலகியல் தலைவர்களையும் சந்தித்து, ஏன் பல உலக நாடுகளின் தலைவர்களின் கால்களில் கூட விழுந்து போரை நிறுத்துங்கள், அமைதியை நீங்கள் இந்த உலகத்திலே ஊற்றெடுக்க செய்யுங்கள் என்று சொல்லி அமைதியின் தூதுவராக இந்த உலகமானது போரினால் அழிந்து கொண்டிருக்கிறது, அது நல்லதல்ல என்பதை உணர்ந்து அந்த போர் நடந்து கொண்டிருந்த நாடுகளில் அல்லது உலகிலே போர்களை ஊக்குவித்து கொண்டிருந்த நாடுகளிலெல்லாம் அந்த தலைவர்களை சந்தித்து அமைதிக்காக தன்னுடைய பங்களிப்பை தன்னுடைய இறுதி மூச்சு வரை அவர் செய்து கொண்டே இருந்தார் என்று சொன்னால் அது மிகையல்ல. பாவிகளை தண்டிக்காத ஒரு திருத்தந்தையாக, பாவிகளின் மீது இரக்கம் கொண்டு அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திருத்தந்தையாக நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன்னுடைய பணியை ஆற்றினார் என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அவருடைய சிறப்பான ஒரு செய்தியாக அவர் கூறியது, ஒரே பாலினத்தவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்கின்ற ஒரு கேள்வியை அவரிடத்திலே அந்த பத்திரிகையாளர்கள் எழுப்பிய பொழுது திருத்தந்தை கூறிய பதில் உலகையே திருப்பி பார்க்க வைத்தது. அவர்களை தீர்ப்பிடுவதற்கு நான் யார்? Who am I to judge them? என்கின்ற இந்த வார்த்தைகள் பிறர் மீது தீர்ப்பிடாமல் பிறர் மீது அவர் இரக்கம் காட்டி வாழ்ந்த அந்த மனப்பாங்கை இந்த உலகிற்கு எடுத்து கூறியது. திருத்தந்தை தன்னுடைய பணி காலத்திலே 942 பேருக்கு புனிதர் பட்டத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு திருத்தந்தையாக அதிகமாக புனிதர் பட்டங்கள் வழங்கப்பட்டிருப்பது நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் தான். அதிலே 813 பேரை ஓட்ராண்டோ மறைசாட்சிகள் என்கின்ற அந்த மறைசாட்சிகளை ஒரே ஒட்டுமொத்தமாக 813 பேரை அவர் அந்த புனிதர் நிலைக்கு உயர்த்தியதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அவரால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்களுள் குறிப்பிடத்தகுந்தவர்கள் பேராயர் ஆஸ்கர் ரொமேரோ, அன்னை தெரேசா, மறைந்த முன்னாள் திருத்தந்தையர்கள் 2ஆம் ஜான் பால், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை துவக்கி வைத்த திருத்தந்தை 23ஆம் ஜான், அதனை நிறைவுக்கு கொண்டு வந்த திருத்தந்தை 6ஆம் பவுல், இவர்களெல்லாம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் 20 வருகின்ற
நாளை தினத்திலே 27ஆம் தேதி அவர் கார்லோஸ் அக்யூட்டிஸ் என்கின்ற ஒரு 15 வயது ஒரு சிறுவனுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தார். தந்தையினுடைய அந்த மறைவை ஒட்டி அந்த கார்லோஸ் அக்யூட்டியூஸ் என்கின்ற அந்த இளைஞருக்கு அல்லது அந்த சிறுவனுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வானது இப்பொழுது சற்று தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி பலவித குறிப்பிடத்தகுந்த பங்களிப்பை நம்முடைய தாய் திரு அவைக்கு மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆற்றினார் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. திருத்தந்தை 12 ஆண்டுகள் நிறைவான விதத்திலே நம்முடைய தாய் திரு அவையை வழி நடத்தி இறை பதம் சேர்ந்திருக்கிறார். அன்பு மக்களே, அவருடைய இறுதி காலகட்டத்திலே கடந்த 1-2 மாதங்களாக மருத்துவமனையிலே அந்த நுரையீரல் தொற்றால் பாதிக்கப்பட்டு திருத்தந்தை அவர்கள் சிகிச்சை பெற்று கொண்டிருந்தார். அவற்றிலிருந்து மீண்டுமாக தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பிய திருத்தந்தை தன்னுடைய இல்லத்திலேயே அறையிலேயே முடங்கிவிடவில்லை. கடினமாக இருந்தாலும் கூட தொடர்ந்து அந்த சர்க்கர நாற்காலியிலே வந்து மக்களை சந்தித்து மக்களுக்கு இறுதி வரையிலும் தன்னுடைய ஆசிரை அவர் வழங்கி கொண்டே இருந்தார். தந்தையினுடைய அந்த இறுதி நேரம் அவர் தன்னுடைய படுக்கையிலே அமைதியாக தூக்கத்தில் இருந்த பொழுதே இறை பதம் சேர்ந்து விட்டார் என்பது அவருடைய மருத்துவர் பதிவு செய்த ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த அடுத்த நாளே, ஈஸ்டர் பெருவிழாவின் அடுத்த நாளே திருத்தந்தை இறை பதம் சேர்ந்திருப்பது அவர் இறைவனுடைய உயிர்ப்பின் மாட்சியில் பங்கேற்றிருக்கிறார் என்பதை இந்த உலகிற்கு நமக்கு எடுத்து கூறக்கூடிய விதத்திலே இருக்கின்றது. 12 ஆண்டுகள் சிறப்பான வழி நடத்துதலை கொடுத்தது அவருடைய நம் ஆண்டவர் இயேசுவினுடைய 12 சீடர்களுடைய திருத்துதர்களுடைய பிரதிபலிப்பாகவும் இருக்கின்றது. ஒரு முழுமையை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார். எனவே அந்த திருத்தந்தையை போன்று நாமும் இரக்கத்தின் தூதுவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். நமக்கு முன்பதாக திருத்தந்தை விண்ணகம் சென்றிருந்தாலும் கூட அவரை நாம் பிரதிபலிக்க இந்த உலகத்திலே அவர் விட்டு சென்ற அடிச்சுவடுகளை பின்பற்ற நாமும் அழைக்கப்படுகின்றோம். அன்பு மக்களை, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே திருத்தூதர்களுடைய செயல்பாடுகளை கண்ட தலைமை சங்கத்தார் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார் அல்லது திருத்தூதர்கள் ஆண்டவரோடு இருந்தார்கள் என்பதை புரிந்து கொண்டார்கள். இயேசு அவரோடு இல்லை, இப்பொழுது அந்த திருத்தூதர்களோடு இல்லை, இருந்த பொழுதிலும் கூட அவருடைய பெயரால் அவர்கள் பல வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனை கண்ட தலைமை சங்கத்தாருக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. நாம் இயேசுவை ஒழித்து கட்டிவிட்டோம் என்கின்ற அந்த ஒரு நிலையிலே அவர்கள் அவ்வாறு மகிழ்ந்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இயேசு என்கின்ற நபரை ஒழித்து கட்டியிருக்கலாம், ஆனால் இயேசுவினுடைய பெயரால் அற்புதம் நடப்பதை அவர்களால் ஒழித்து கட்ட முடியவில்லை. சீடர்கள் இயேசுவோடு நடந்தார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இயேசுவோடு நடந்தார், இயேசுவும் அவரோடு இருந்தார். இயேசுவினுடைய அல்லது விண்ணக தந்தையினுடைய அன்பின் பிரதிபலிப்பாக, இரக்கத்தின் முகமாக திருத்தந்தை இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எனவே நாமும் நம்முடைய திருத்தந்தையை போன்று இயேசுவோடு பயணிக்க, விண்ணக தந்தையின் பிம்பங்களாக, பிரதிபலிப்புகளாக, அவரின் இரக்கத்தின் முகங்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனதை, இரக்கத்தின் மனதை இறைவன் நமக்கு தந்தருளும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய திருத்தந்தையினுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் தாமே தொடர்ந்து நாம் இறைவனுக்கு அவருக்காக நன்றி கூறுவோம். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த திருத்தந்தையை நமக்கு கொடுத்த இறைவனை போற்றி புகழ்வோம். இனி தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய திருத்தந்தையும் விண்ணக தந்தையினுடைய இரக்கத்தின் முகமாக இந்த உலகத்திலே வலம் வர, தாய் திரு அவையை சிறப்பான விதத்திலே கட்டி எழுப்பிட நல்ல ஒரு திருத்தந்தையை
தேர்ந்தெடுக்க சிறப்பான விதத்திலே நாம் நம்முடைய ஜெபங்களில் மன்றாடுவோம். இறைவன் தாமே நம்முடைய தாய் திரு அவையை அவருடைய கரங்களிலே தெரிந்தெடுத்து தொடர்ந்து இறையாட்சியானது இந்த உலகத்திலே கட்டி எழுப்பப்பட ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்றி இரக்கத்தின் தூதுவர்களாக, அமைதியின் தூதுவர்களாக, நாமும் அப்படிப்பட்ட அமைதியை, இரக்கத்தை இந்த உலகத்திலே விதைப்பவர்களாக வாழக்கூடிய வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் பக்தியுடன் அளிக்கும் உமக்கு உகந்த இப்பலி வழியாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸின் ஆன்மா விண்ணக கொடையால் சூழப்பட உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறே உமது இரக்கம் எங்களுக்கும் உமது அருள் கொடைகளை வழங்குவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உமையினு மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கும் மெய்யான செம்மறி அவரே. எங்கள் சாவை தமது சாவால் அளித்தவரும் தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை புதுப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன.
அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் எங்கள் பாதுகாவலியும் கடவுளின் தாயுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர்கள் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். நீர் இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவரும் உயிர்ப்பில் கிறிஸ்துவை போல இருப்பாராக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அன்பு மக்களே, இறுதி நன்றி மன்றாட்டுக்கு பிற்பாடு நம் அனைவரும் இணைந்து நம்முடைய திருத்தந்தைக்கு இந்த மலர் அஞ்சலியை செலுத்துகின்றோம். முதலிலே நான் மலர் தூவி அஞ்சலி செலுத்த, அதற்கு பிற்பாடு ஒவ்வொருவராக வந்து 2 பக்கத்திலும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மலர்களை எடுத்து திருத்தந்தைக்கு அஞ்சலியாக செலுத்திவிட்டு திரும்பும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருவையோடு இணைந்திருக்கிறோம், திருத்தந்தையோடு இணைந்திருக்கிறோம் என்பதை வெளிக்காட்டக்கூடிய விதத்திலே ஒரு சிறிய அடையாளமாக நாம் இந்த மலரஞ்சலி நிகழ்வை நாம் நிகழ்த்துகின்றோம். எனவே இதிலும் அன்பு மக்கள் பக்தியோடு பங்கேற்கும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மோடு உறவை ஏற்படுத்துமை திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இவ்வுலகில் உமது திரு அவைக்கு ஒற்றுமையின் அடித்தளமாக விளங்க திருவுளமானீரே. அதனால் அவர் உமது மந்தையின் பேற்றினில் மகிழ்வுடன் சேர்த்து கொள்ளப்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா.
அன்பு மக்களே, நம்முடைய திருத்தந்தைக்கு இந்த சிறப்பு ஆண்மை இளைப்பாற்றி திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்திருக்கின்றோம். திருத்தந்தைக்காக ஜெபித்திருக்கின்றோம். திருத்தந்தையினுடைய அந்த அடக்க சடங்கு நிகழ்வுகள் வத்திக்கான் நேரப்படி காலை 10 மணிக்கு தொடங்கும். நம்முடைய இந்திய நேரப்படி மதியம் 1 மணிக்கு அந்த நிகழ்வுகள் தொடங்கும். பல்வேறு தொலைக்காட்சிகளிலே நேரலையாக ஒளிபரப்பு செய்கிறார்கள். எனவே அன்பு மக்கள், இந்த நிகழ்விலும் பங்கேற்று தொடர்ந்து திருத்தந்தைக்காக அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.